இப்போ எல்லாரும் பரபரப்பாக பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து தங்கத்தினுடைய விலை வந்து 2 மாதம் அளவுக்கு சரிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு 4000 அளவுக்கு சரிஞ்சிருக்கதா சொல்கிறாங்க சவரனுக்கு. அதனுடைய அடிப்படை காரணமாக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இப்போ ஏன் ஒரு 4-5% இறங்கியிருக்கு, கடந்த ஒரு மாதத்தில் கொஞ்சம் இறங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபினாமினான்னு சொல்லணும். பொதுவாக பங்குச்சந்தையில் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஏதோ ஒரு கெட்ட செய்தி வருதுன்னு வச்சுங்களேன், அந்த கெட்ட செய்தி வந்து ஒரு 10% இறங்கலாம் பங்குச்சந்தைகள் அப்படின்ற அளவுக்கு உண்டான ஒரு கெட்ட செய்தின்னு வச்சுப்போமே. ஆக்சுவலாக பங்குச்சந்தைகள் 15% இறங்கும். ஏன்னா அது நார்மலாக இறங்கும்போது பயந்து போய் நிறைய பேர் விற்பாங்க. அப்போ என்னாகும், அது நார்மலாக 10 தான் இறங்கணும்னா அது 20 இறங்கும், 15 இறங்கும், 20 இறங்கும். அதே போல் ஏதோ ஒரு நல்ல செய்தி வருதுன்னு வச்சுங்களேன், 10 ஏறின உடனே என்ன பண்ணுங்க, ஓஹோ ஏறுதுன்னு நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டு இன்னும் வந்து வாங்குவாங்க. அப்போ அது இன்னும் ஏறும்போது 20 கூட ஏறும். அப்போ என்ன ஆகும், அப்போ வந்து அதை பரவாயில்லையே நம்ம வாங்கினோம் 20% ஏறி போச்சே, அப்போ நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணலாமேனா அப்போ கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்கில் கொஞ்சம் இறங்கும். ஸோ அதனால் அந்த ஏறுமுகம்ன்றது தொடர்ந்து இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் அதிகமான ஏறிடுச்சுனாக்கா கொஞ்சம் இறங்கும். தங்கம் மேலே ஏறுவதற்கு வாய்ப்பு உண்டு, இறங்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாக்கா, இதில் போட்டால் நிறைய லாபம் வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. முதல்ல வந்து அடிப்படையில் ஒரு முதலீடு அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். உங்கள்கிட்ட இன்றைக்கி ஒரு 1 லட்ச ரூபாய் சர்ப்ளஸ் கேஷ் இருக்குனாக்கா, நீங்கள் ஒன்று அந்த பணத்தை எஃப்டியில் போடலாம் அல்லது வேறு எதுலையாவது முதலீடு பண்ணலாம். கரெக்டுங்களா? இப்போ எஃப்டியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 8% வட்டி வருதுன்னு வச்சுப்போம் இல்லைங்களா. ஏதோ கொஞ்சம் சுமாரான பேங்க், ரொம்ப டாப் பேங்க் பார்க்கவும் கொஞ்சம் சுமாரான பேங்க்கில் பண்ணீங்கன்னா ஒரு 7.5% 8% வட்டி கொடுப்பாங்க. 8% வட்டி வருது. நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் ரியல் எஸ்டேட்டோ கோல்டோ ஏதாவது ஒன்றுத்தில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கனால் அது 8% மேலே வந்தால் தான் அது உங்களுக்கு லாபம். 5% லாபம் வந்ததுன்னு வச்சுங்களேன், அது நீங்கள் லாபம்னு உங்களால் சொல்ல முடியாது. எதுக்கு, இது நம்ம பணத்தை பேங்க்கில் எப்படி போட்டு உட்காந்துருக்கலாம் இல்லையா. நம்ம பண்ணுற ரிட்டர்ன் வந்து அந்த பணவீக்கத்தை விட அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அதுக்கு பேர் லாபம். அது இல்லைன்னா அதுக்கு பேர் லாபம் கிடையாது. இன்னைக்கான மதிப்புல ஒரு 1000 ரூபாய்னாக்கா பணவீக்கம் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு 1200 ரூபாய் மாற போகுதுனாக்கா நம்ம ஒரு 1800 வர அளவுக்கு பண்ணணும், அந்த அளவுக்கு பண்ணணும். ஆனால் அது வந்து அடுத்த 10 வருஷத்தில் 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் நடக்குமானா அது சந்தேகம் தான் கோல்டு பொறுத்த வரைக்கும். ஸோ கோல்டு ஏறும். அது எந்த அளவுக்கு ஏறும்னா ஒரு இன்ஃப்ளேஷனை டேக் கேர் பண்ணுற அளவுக்கு, அது பணவீக்கத்தை டேக் கேர் பண்ணுற அளவுக்கு ஏறும். அதை தாண்டி அபரிதமாக ஏறுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இன்னைக்கான இந்திய மார்க்கெட்டில் ஒரு சரிவு ஏற்பட்டிருக்குல்ல, அதற்கான காரணம் வந்து நம்ம இந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் கொடுத்த அறிக்கைகளா, இல்லை இந்த மாதிரி வந்து வட்டி விகிதங்கள் குறைய போகுது அப்படின்னு சொன்ன விஷயங்களா, இல்லை அதன் ஊடாக ஏற்பட்ட இந்த ரூபாயினுடைய மதிப்பிழப்பா, இதெல்லாம் ஒன்று ரிலேட்டடாக இருக்கா இன்னைக்கான ஹேப்பன்ஸ்? அதாவது இந்தியாவில் நடந்த சொன்ன மாதிரி ஒரு கடந்த ஒரு வருஷத்துல கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக ஏறிடுச்சு அப்படிங்கிறதுனால இது ஒரு ப்ராஃபிட் புக். இது காரணம் இல்லை பெருசா, இந்த மற்ற எதுவுமே காரணம் கிடையாது. இந்த தேர்தலோ அதெல்லாம் பெரிய அதெல்லாம் ஒன்றும் காரணம் கிடையாது.